गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பகவத்குண வர்ணன பிரதானமாக இருக்கக்கூடிய கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம். அதில் பகவான் அடையறதுக்கு முக்கியமாக 2 பிரதான வழியை சொல்லிக் கொடுக்கறது ஸ்ரீமத் பாகவதம். ஒன்று தபஸ் பண்ணி பகவான் அடையிறது யோக மார்க்கத்தை, அடுத்தது பக்தி பண்ணி பகவான் அடையிறதுன்னு 2 மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறது. யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதின்னு அஷ்டாங்க யோகத்தினால சமாதி ஸ்திதியில் போய் பகவானை பார்த்து அடையிறது இது ஒரு மார்க்கமாக சொல்லப்பட்டிருக்கு. இது மூலியமாக எத்தனை மகான்கள் பகவானை பார்த்து அடைந்தார்கள்னு அந்த சரித்திரங்கள்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். அடுத்தது பக்தி பண்ணி பகவான் அடைந்த சரித்திரங்கள் எல்லாமும் பாகவதத்தில் பார்க்குறோம். இந்த பகவத்குண வர்ணன பிரதானமாகவே முதல்லேருந்து ஆரம்பிச்சா இப்படிதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் இருக்கும். அதுல முதல்ல 5-6 ஸ்கந்தம் பரியந்தம் யாக யஜ்யங்கள் இந்த யோக மார்க்கங்களை நல்ல விஸ்தாரங்களா சொல்லியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா 6வது 7வது ஸ்கந்தம்லேருந்து ஆரம்பிச்சா பக்தி உள்ள புகுந்துரும். இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசம் பண்ணதே நாரதர் தான். நாரதருடைய உபதேசத்தை வச்சுதான் வியாசர் ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினார். அப்படி பார்க்கும்போது இந்த பாகவதத்துல எந்த ஒரு உபதேசத்தை எடுத்துட்டாலும், யாரை திருத்தணும்னாலும், யாராவதுக்கு சந்தேகம் இருந்தாலும், அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னாலும் அங்க நாரதர் தான் முதல்ல வந்து நிக்கிற. இந்த நாரதருக்கு தெரியாத விஷயமே இல்லாதது போல இருக்கு. பக்தியை பத்தி பேசுறார், ஞானத்தை பத்தி பேசுறார், சந்நியாசத்தை பத்தி பேசுறார், யாகத்தை பத்தி பேசுறார், எல்லா விஷயங்களையும் சொல்றார். நாரதரை பார்த்தா நமஸ்காரம் தான் பண்ண முடியும். அவருடைய ஞானத்துக்கு அப்படி கொட்டி தள்ளியிருக்கார். ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்து பார்த்தா அப்படி இருக்கக்கூடிய நாரதர் அவர் பக்திக்காக பிரத்யேகமாக ஒரு சூத்திரம் பண்ணியிருக்க. சூத்திரம்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு ஒரு ஃபார்முலான்னு பேர். இப்போ மேக்ஸில் ஒரு கணக்கு தீர்க்கணும்னா அந்த ஃபார்முலா வச்சுன்னு அதை சால்வ் பண்ணிட்டு அதே போல சூத்திரங்கள்னு இந்த சாஸ்திரத்துல நிறைய விஷயம் சூத்திரமாக எழுதப்பட்டிருக்கு. ஒரு வரியில தான் இருக்கும், அதை வச்சுட்டு நாம தெரிஞ்சுக்கணும் அதை. அதே மாதிரி பக்திக்காக ஒரு சூத்திரம் நாரதர் பண்ணியிருக்கார். அதுக்கு நாரத பக்தி சூத்திரம் அப்படின்னு பேர். அந்த நாரத பக்தி சூத்திரத்தை பண்ணிட்டு அதுல பக்தி பண்ணணும் பகவான்கிட்ட இன்னார் மாதிரி பக்தி பண்ணணும்னு உதாரணத்துக்கு யார சொல்றாருன்னா யதா விரஜவல்லவீனாம்னு உதாரணத்தை சொல்லணும்னா சிரேஷ்டமா இருக்கிறது தானே உதாரணமாக சொல்லுவா. அப்படி சொல்லும் போது இந்த உலகத்திலேயே கோபிகைகள் மாதிரி பக்தி பண்ணவர்கள் கிடையாது. அதனால பக்தி அது பரிபூர்ணமா பார்க்கணும்னா இந்த கோபிகைகள் தான்னு நாரதர் தன் வாக்குனால இந்த கோபிகைகளுடைய பெருமையை நாரத பக்தி சூத்திரத்துல சொல்ற. ஏன்னா அப்பேற்பட்ட கோபிகைகள் இந்த பிருந்தாவனத்துல பகவானுக்காக சர்வஸ்வம் பகவதர்ப்பணம் பண்ணினார்களாம். அப்படி ஒரு பக்தி பண்றான். அதனால தானே அவர்களுக்கு பரமானுகிரகம் பண்ணணும்னு பகவான் ராசலையில பண்ணணும்னு கூப்பிட்டார். அப்படி கூப்பிட்டு இங்க நீங்க இருக்காதீங்கோன்னு போங்கோன்னு சொல்லும் போது பிரணய கீதத்துல அவளுடைய அந்த நிலைய பகவான் மேல வச்சிருக்கிற ஆசைய சொன்ன உடனே பரம சந்தோஷப்பட்டு பகவான் அங்கேயே அந்த யமுனை கரையில ராசலீலத்தை ஆரம்பிக்கிறார். இப்படி ராசலீல பண்ணும்போது சாத்விக அகம்பாவம் வந்ததுனால அது கூட இவாளுக்கு இருக்கக்கூடாதுன்னு பகவான் அங்க மறைந்தார். இப்படி ஒரு அத்தியாயம் முழுக்க அவ பகவானை பார்த்தேலான்னு அந்த பிருந்தாவனத்துல இருக்கிற அத்தனை மரச்செடிகளுக்கும் கேட்டு தேடினா பகவான் கிடைக்க மாட்டான். எங்க அந்தர்தானம் ஆனானோ அதே இடத்துக்கு வருவோம்னு சொல்லிட்டு அவ எப்படி இருக்கான்னா ஒரு உத்தம பக்தன் எப்படி இருப்பான் பக்தி லட்சணத்துல சொல்லுவது போல இருக்காளாம். தன்மனஸ்காக ததாலாபாக தத்தி சேஷ்டாக, மனசு முழுக்க பகவான் மயமாக இருக்கு. பகவானை பத்தின பேச்சு தான் பேசின்னு இருக்கா. அப்படி பேசி 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 என்ன எடுத்தன்னா தாதாத்மிய பாவம் வந்துருத்து. தான் தான் பகவான்ற ஒரு தியாசம் வந்துருத்து. அப்போ பகவான் பண்ணின அத்தனை லீலைகளும் பரஸ்பரம் பண்ணிட்டு இப்படி அந்த கோபிகைகள்லாம் எங்க பகவான் அவரை விட்டுட்டு மறைஞ்சாலும் அதே இடத்துக்கு வந்து அற்புதமாக ஒரு கானம் பாடுறார்கள்னு இதுக்கு கோபிகா கீதம் அப்படின்னு பெயர். பஞ்ச கீதத்துல ரொம்ப முக்கியமான கீதம் 3வதாக வரக்கூடியது கோபிகா கீதம். அந்த கோபிகா கீதத்துல கோபிகைகள் இப்படி கிருஷ்ணன் கிட்ட தன்னுடைய சர்வசமும் சமர்ப்பிச்சு இப்படி தன்னை விட்டுட்டு போயிட்டானே கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணனை பார்க்கணும்னு துடிக்கிறார்கள். அது ஒரு கீதமாக பாடுறார்கள். அதை பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இந்த கோபிகா கீதத்தை
பெரியோர்கள்லாம் பஜன சம்பிரதாயத்திலே வச்சிருக்கா. ஏதோ கோபிகா கீதம்னா பாகவத பாராயணம் பண்ணும் பொழுதுதான் பண்ணணும்ன்றாதபடிக்கு எங்க ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம் நடந்தாலும் அதுல திவ்யநாம சங்கீர்த்தனம், திவ்யநாம சங்கீர்த்தனத்துல முக்கியமா இருக்கக்கூடிய மகான்களுடைய கீர்த்தனைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடுப்புற இந்த கோபிகா கீதம் தான் வச்சிருக்கா. அந்த கோபிகா கீதத்தை பாடாம திவ்யநாமம் பண்ணவே முடியாது. எல்லோரும் கோபிகா கீதம் பாடி அந்த தீபத்துல இருக்கக்கூடிய பகவானுக்கு இதை சமர்ப்பணம் பண்ணணும்னு மகான்கள் இதனுடைய முக்கியத்தை தெரிஞ்சின்றதுனால சத்குரு சுவாமிகள் அந்த பஜன சம்பிரதாயத்திலே கொண்டு போய் இந்த கோபிகா கீதத்தை வச்சார். அப்படி உத்தமமானது இந்த கோபிகா கீதம். இப்படி கோபிகைகள்லாம் பிரிஞ்ச கிருஷ்ணனை பார்த்து சொல்றா, ஜெயதி தீதிகம் கிருஷ்ணா ஜென்மனா விரஜா ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரஹி. என்ன சொல்றா முதல்லன்னா, இந்த ஆயர்பாடி இந்த உலகத்துல எல்லா ஸ்தலங்களையும் விட இது சிரேஷ்டமானது. எல்லா ஸ்தலங்கள்னா பூமியை மாத்திரம் சொல்ல, சொர்க்கம், பிரம்மலோகம், அதுக்கு மேல இருக்கக்கூடிய வைகுண்டத்தை விட இது உயர்ந்தது அப்படின்னு சொல்ற. வைகுண்டாது அதிகம் ஜெயதி. வைகுண்டத்தை விட உயர்ந்ததுன்னா அப்ப வைகுண்ட இவாலாம் பார்த்திருக்காளா? வைகுண்டத்துக்கு போனா திரும்ப வர முடியாதுலாம் சொல்லியிருக்கே, வைகுண்டத்தை இவ பார்த்திருக்காளா அப்படின்னு கேட்டா 2 அத்தியாயம் முன்னாடி ஒரு சரித்திரம் வருதே. இந்த பிருந்தாவனவாசிகள் எல்லோரும் கலந்துன்னு இந்த வைகுண்டத்தையே பார்க்க முடியாது, யோகி துர்லபம்னு சொல்றாலே, அப்பேற்பட்ட வைகுண்டத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு கிருஷ்ணர் வைகுண்ட வாசின்ற பட்சத்தில் நமக்கு அந்த வைகுண்ட தரிசனம் கிடைக்கணுமான்னு கேட்ட உடனே அத்தனை பேரையும் வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போனாரோன்னு பிரபு. அங்க வைகுண்டத்துக்கு போய் 2 கை 2 கால் கிருஷ்ணனாக படுத்துண்டு அப்படி இருந்துட்டு இருக்கும் போது இந்த குழந்தைகள்லாம் கிருஷ்ணர்கிட்ட போகும்போது தடுத்த உடனே, கிருஷ்ணா இந்த தரித்திர வைகுண்டம் வேண்டாம், வா பிருந்தாவனத்துக்கு போலாம். ஏன்னா அந்த பிருந்தாவனத்துல நான் உன் மடியில கால் போட்டுன்னு புடின்வேன், நீ என் மடியில கால் போட்டுன்னு புடின்னு சொல்லுவேன். உன்னுடைய ஆகாரத்தை நான் சாப்பிடுவேன், என்னோட ஆகாரத்தை நீ சாப்பிடுவ, உன்னோட மாடை நான் மேய்ப்பேன், என்னோட மாடு நீ மேய்ப்பேன்னு சொல்லிட்டு சௌலபியமாக ஆனந்தமா இருக்கக்கூடிய பிருந்தாவனம் எங்க, இந்த கட்டுக்காவலோ இருக்கக்கூடிய தரித்திர வைகுண்டம் வேண்டான்னு அப்படி சொல்லிட்டு பிருந்தாவனத்திலே கிருஷ்ணன் கூட இப்படி சௌக்கியமா இருக்காளோனோ இந்த பிருந்தாவன வாசிகள். அதனால இந்த உலகத்திலே உயர்ந்ததுன்னு எல்லோரும் வைகுண்டம் யோகி துர்லபம்னு வைகுண்டத்துக்கு போகணும்னு தான் ஆசைப்படுவா. ஆனா இந்த ஆயர்பாடி இந்த பிருந்தாவனம் வைகுண்டத்தை விட உயர்ந்ததா எடுத்து, அதுக்கும் மேல மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம். மகாலட்சுமி மகாபதிவிரத. இப்ப மகாலட்சுமி வரணும், எல்லா ராத்திரியும் மகாலட்சுமியோட கட்டாட்சம் வேணும் தானே நிறைய பேர்கள் மகாலட்சுமிக்கெல்லாம் பூஜை பண்றா. இது எல்லாத்தையும் விட மகாலட்சுமி வரணும்னா அதுக்கு சுலபமான வழி என்ன அப்படின்னா, மகாலட்சுமி பரம பதிவிரத. தனியா ஒரு பதிவிரத்தை போய் கூப்பிட்டேன்னா வரேன்னு சொல்லிட்டு சமயம் இருக்கும்போது வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டா. ஏன்னா பதி சுஷ்ரூஷ பண்றதுதான் அவளுக்கு முக்கியமான காரியமா இருக்கும் பதிவிரத்தையினால. அதனால ஆத்துக்கார கவனிக்கணும், ஆத்துக்காரன்னு இருந்துட்டு இருப்பா மகாலட்சுமி. அதனால கூப்பிட்டா எப்படி வருவா? அப்படி மகாலட்சுமி ஆத்துக்கு வரணும்னா என்ன பண்ணணும்னா மகாவிஷ்ணுவை கூப்பிட்டுன்னு வரணும். அப்படி பெருமாள் வந்துட்டார்னா மகாலட்சுமி தானே ஆட்டோமேட்டிக்கா வந்துருவா. எப்படி கண்ணுக்குட்டி வாவான்னு கூப்பிட்டா வருமோ, பசுமாடு அயச்சுன்னு வந்தா அது கூடயே கண்ணுக்குட்டி வந்துருவோம், அதே போல பகவான் வந்தார்னா பகவான் கூட மகாலட்சுமி வந்துருவா. எப்போ கிருஷ்ணன் பிறந்தாரோ இந்த பிருந்தாவனத்துல, அதுக்கப்புறம் பார்த்தா தத்தா ஆரம்பியனந்தஸ்ய விரஜ சர்வ சமிருத்திமானன்னு பிரம்மனிஷ்டால் சொன்னது போல மகாலட்சுமி தன்னுடைய அஷ்ட கலைகளோட நர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம் அந்த பிருந்தாவனத்துல. அதை இங்க கோபிகைகள் சொல்றா, ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரஹி. அப்படி இந்திரா மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டா, ஹே பிரபு உன் மேல நாங்க இவ்வளோ ஆசை வச்சிருக்கவே, வைகுண்டத்தை விட அதிகமாக இந்த பிருந்தாவனத்தை பண்ணிட்டு இப்ப எங்களை விட்டுட்டு போறியே, ஹே தைதா, உன்னை விட வேற யாரு எங்களுக்கு முக்கியம் இந்த உலகத்துல, வேற யாருகிட்ட பிரியம் வச்சிருக்கோம்? அப்பேற்பட்ட உன்னை சேர்ந்தவர்கள் தானே நாங்கள், எங்களுக்கு தரிசனத்தை கொடுத்து இந்த தாபத்தை போக்குன்றது போல இந்த முதல் ஸ்லோகத்துல கோபிகைகள் பிரார்த்தனை பண்றா. அடுத்தது 2வது ஸ்லோகத்துல शरदुदाशये कृष्णा साधु जात सत्सरसि जोदर कृष्णा ஸ்ரீமுஷாதிருஷா. இந்த சரத் வர்ணன காலத்துல அந்த தாமரை பூக்கள்லாம் வெளில மலர்ந்து தன்னை வாவான்னு கூப்பிடுறதா தன்னை பறிக்கிறதுக்காக. அந்த மாதிரி நீ உன் முகத்தை வைத்து கொண்டு எங்களுக்கு எப்பப்பெல்லாம் தாபம் வருதோ,
எங்க மனசை எப்பப்பெல்லாம் கஷ்டப்படுறதோ உன்னுடைய கட்டாட்சத்தை போட்டு எங்களுக்கு புனர்ஜீவனை கொடுக்கறது போல கொடுத்தியே. இப்போ உன்னை பிரிஞ்சு நாங்க மகா கஷ்டத்துல இருக்கும்போது உன்னுடைய கட்டாட்சத்தை போட்டு எங்களுக்கு புனர்ஜீவனம் கொடுக்க வேண்டாமா? அந்த கட்டாட்சம் இல்லாம நீ இப்படி மறைஞ்சு போனது எப்படி இருக்குன்னா எங்களை வதம் பண்ணுவது போல இருக்கு. அதனால அந்த கட்டாட்சத்தை நீ கொடுக்கலன்னா எங்க உயிரே போயிடும் போல இருக்கே. இந்த உயிர் போயிடும், ஆனாலும் உன்னை பார்க்கணும்ன்ற ஆசையினாலதான் இந்த உயிர் தங்கி இருக்கு. அதனால அந்த கட்டாட்சத்தை எங்க மேல போடுன்றது போல இந்த 2வது ஸ்லோகத்துல சொல்றார்கள். கோபிகைகள் இந்த 3வது ஸ்லோகத்துல பகவானுக்கு நன்றி தெரிவிப்பது போல பகவான் எதுல இருந்தெல்லாம் காப்பாத்தினாலோ அதை ஸ்மரிச்சு பார்க்கறாளாம். விஷஜலாப்யயாத் கிருஷ்ணா வியாலராட்சசாத் வருஷமாருதாத் கிருஷ்ணா வைத்யுதானலாத் விஷஜலாப்யயாத். இந்த யமுனையில நாங்க எல்லாரும் நிர்பயமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த காளியன்னு ஒரு பாம்பு வந்து அந்த ஜலத்தையே விஷமாக்கினும் போது எங்களுக்காக அதுக்குள்ள இறங்கி அந்த காளியனுடைய திமிரு அடக்கி அங்கேருந்து துரத்தி அதை சுத்த ஜலமா ஆக்கினியே. இது மாத்திரமா அண்ணா வியாலராட்சசாத், எத்தனை ராட்சசர்கள்! பூதன வந்தா, சகடாசுரன் வந்தா, திருநாவர்த்தன் வந்தா, வத்சாசுரன் வந்தா, பக்கன் வந்தா, அகாசுரன் வந்தா, தேனுகாசுரன் வந்தா, பிரளம்பாசுரன் வந்தா, இப்படி இத்தனை அசுரர்கள் கிட்டேருந்து எங்களை காப்பாத்தினியே. அதுக்கப்புறம் இது மாத்திரமா அண்ணா, போராட்டத்துக்கு தேவர்களால வரக்கூடிய கஷ்டம். இப்படி மழை வந்தது, அந்த சமயத்துல கோவர்தனத்தை தூக்கி எங்களை காப்பாத்தின. எங்களுக்காக நீ என்ன பண்ணல? இத்தனை விஷயத்திலேருந்து நீ காப்பாத்தினியே பிரபு, அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம்னு 3வது ஸ்லோகத்துல சொல்லிட்டு, ஆனா நீ யாரு தெரியுமோ? உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் தான் உன்னை கிருஷ்ணன்னு பார்த்துட்டு இருக்கா. நகலு கோபிகானந்தனஹா பவான்னு அகில தேகினா மந்தராத்மதிருக்குன்னு உன்னை பகவான்னு தெரிஞ்சுட்டு தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கோம்னு கோபிகைகள் அற்புதமாக சொல்றா இந்த 4வது ஸ்லோகத்துல. நகலு கோபிகா கிருஷ்ணா நந்தனோ பவான் அகில தேகினாம் கிருஷ்ணா அந்தராத்மதிருக்கு. நீ நகலு கோபிகானந்தனா, நீ வந்து ஏதோ வந்து மனுஷன் நினைச்சுட்டு இருக்கா எல்லாரும். ஆனா நீ வந்து மனுஷன் கிடையாது. 2 கை 2 கால் இருந்தாலும் நீ வைகுண்டவாசி. வைகுண்டவாசின்னா எல்லோருக்கும் அந்தர்யாமியா நீ தான் இருக்க. எங்களுக்குள்ளேயும் அந்தர்யாமியா நீ தான் இருக்க. எங்க கணவன்மார்கள் கிட்டையும் அந்தர்யாமியா நீ தான் இருக்க. எங்களுடைய குழந்தைகள்கிட்டையும் அந்தர்யாமியா நீ தான் இருக்க. அதுக்கும் மேல இப்ப நாங்க இங்க சுத்தி சுத்தி வரமே, இத்தனை மரங்கள், செடிகள், கொடிகள், அப்புறம் இங்க இருக்கிற பூமி, யமுனை, எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா நீ தான் இருக்க பிரபு. அதனால நீ வந்து சாதாரண மனுஷன் கிடையாது. நீ மனுஷன் உன் கூட சுத்தினா ஏதோ காம இச்சைக்காக உன் கூட வந்து சுத்திட்டு, அதனால இந்த சரீர சுகத்துக்காக நாங்க வரல, நீ பகவான்னு தெரிஞ்சுட்டு உனக்கு சர்வஸ்வம் அர்ப்பணிக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அப்பேற்பட்ட நீ பிரம்மதேவரை பிரார்த்தனை பண்ணிட்டார், பூபாரத்துக்காக பிறந்தேன்னு எங்களுக்கு தெரியும். பிறக்கணும்னு நினைச்ச நீ எங்க வேணாலும் போய் பிறந்திருக்கலாமே. அப்படி இல்லாதபடிக்கு எங்களுக்கு பரமானுகிரகம் வரணும்ன்றதுக்காக எங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு என்ன நவநாகரிகம் தெரியுமா? நாங்க என்ன அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், அழகா இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், பணம் இருக்கா? எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது. பிரஜ வனௌகசகான்னே சொல்றா, காட்டுவாசிகள் மாதிரி தான் நாங்க இருந்துட்டு இருக்கோம். ஆனா எங்க கிட்ட இப்படி ஒரு ஆசை வச்சு அங்கங்க பிறக்காதபடிக்கு இங்க வந்து பிறந்து எங்களுக்கு பரமானுகிரகம் பண்றதுக்காக பிறந்து எங்க எல்லாருடைய மனசையும் மாத்தி உன்கிட்ட இப்படி பக்தி பண்ண வச்சு நீ பகவான்னு புரிய வச்சியே. அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் பிரபு. எங்களுக்கு காட்சி கொடுத்து இந்த தாபத்தை நீக்குன்னு இந்த 4வது ஸ்லோகத்துல சொல்றா. மேல 5வது ஸ்லோகத்துல விரச்சிதாபயம் கிருஷ்ணா விஷ்ணிதுர்யதே சரணமீயுஷாம் கிருஷ்ணா சம்ஸ்ருதேர் பயாத் கரசரோருகம் கிருஷ்ணா காந்த காமதம் சிரசி தேஹினஹ கிருஷ்ணா ஸ்ரீகரக்ரகம். பகவானுடைய கராரவிந்தத்தையும் சரணாரவிந்தத்தையும் வர்ணிக்கிறார். எப்பேற்பட்ட கராரவிந்தம்! யாருக்காவது கஷ்டம்னா இப்படி கையை தூக்கி அபயத்தை கொடுத்து அவளை காப்பாத்துவியே. யாரா இருந்தாலும் சரி, பிரபு உன்னை சேர்ந்தவன் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டா கண்டிப்பா நீ காப்பாத்திடுவ. அப்படி எல்லோருக்கும் அபயத்தை கொடுக்கறதுக்காக தானே இந்த உன் கரத்தை வச்சுட்டு இருக்க. அப்படி இந்த உன்னுடைய கைகளால இப்படி அபயத்தை கொடுத்து அவளை காப்பாத்துறியே பிரபு. இந்த கை அது மாத்திரமா அண்ணா,
அப்படி மகாலட்சுமியை விவாகம் பண்ணிக்கும் போது, பாணிகிரகம் பண்ணும் போது மகாலட்சுமியோடைய கையை பிடிச்ச இந்த கரம், பரம பவித்திரமான இந்த கரத்தை, இந்த கையை கொண்டு வந்து எங்க தலையில வை, எங்க தலையில வச்சு ஜென்ம ஜென்மமா எங்களுக்கு இந்த அஜ்ஞானம் இருக்கே, இந்த அஜ்ஞானம் இனிமே திரும்ப எங்க பக்கத்திலே வரக்கூடாது. பரம ஞான ரூபமாகவும் பரம பவித்திரமாகவும் இருக்கக்கூடிய உன்னுடைய கரத்தை, உன்னோட கையை கொண்டு வந்து எங்களுடைய தலையில வச்சு ஹஸ்தமஸ்தக தீட்சையை கொடுத்து எங்களுடைய அஜ்ஞானத்தை போக்கி, எங்க மனசுல இருக்கிற அத்தனை கல்மஷத்தையும் போக்கி எங்களுக்கு பரமானுகிரகம் பண்ணுன்றது போல இந்த 5வது ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்றார்கள். மேலே இந்த 6வது ஸ்லோகத்துல பகவானுடைய முகாரவிந்தத்தை வர்ணிக்கிறார். இந்த உன்னுடைய முகாரவிந்தத்தை பார்த்தா ஆர்த்திகன், ஆர்த்தின்னா என்னன்னா யாருக்கிட்டுமே சொல்ல முடியாத ஒரு கஷ்டம், தன்னுடைய மனைவி கிட்ட சொல்ல முடியாது, கணவன்கிட்ட சொல்ல முடியாது, குழந்தைகள்கிட்ட சொல்ல முடியாது, யார்கிட்டயுமே சொல்ல முடியாத கஷ்டம், அவளே கஷ்டப்பட்டு இருப்பா தினமும். அப்பேற்பட்ட கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்கும். அதை யார்கிட்ட போய் விண்ணப்பிக்க முடியும்? பகவான்கிட்ட தானே சொல்ல முடியும். அப்படி பகவான்கிட்ட சொன்னா பகவான் தான் அந்த போக்குவர். அப்படி ஆர்த்திய போக்கக்கூடிய நீ உன் முகத்தை பார்த்தா அந்த கஷ்டம் கூட போயிடுமா. அப்படி உன் முகத்தை பார்த்தா அப்படி ஒரு கஷ்டம் இருக்குன்னு கூட மயங்கிருமே, மறந்துருமே. அப்படி உன்னுடைய அந்த பிரசன்ன முகத்தை எங்களுக்கு காண்பிச்சு எங்க மனசுல இருக்கிற தாபத்தை போக்குறதுக்காக நீங்க வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6வது ஸ்லோகத்துல சொல்றார்கள். மேலே இந்த 7வது ஸ்லோகத்துல பகவானுடைய திருவடியை பத்தி வர்ணிக்கிறார். பிரணத்த தீஹினாம் கிருஷ்ணா பாபகர்ஷனம் திருணச்சரானுகம் கிருஷ்ணா ஸ்ரீநிகேதனம் பனிபனார்ப்பிதம் கிருஷ்ணா தே பதாம்புஜம் கிருணுகுச்சேஷுனஹ கிருஷ்ணா கிருந்திகிருச்சயம் பிரணத்த தேஹினாம் கிருஷ்ணா பாபகர்ஷனம். உன்னை யார் ஆசிரயிக்கிறார்களோ அவர்களுக்கு உன் திருவடியை கொடுத்து அவ பாபத்தை முழுக்க போக்கிடுவ. உன்னுடைய திருவடி அப்பேற்பட்ட பரம பவித்திரமா இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடிய எங்கேயோ பிறந்து சஞ்சாரம் பண்ணாதபடிக்கு எங்களுடைய ஆயர்பாடியில உன்னுடைய திருவடியை பதிச்சியே நாங்க எப்பேற்பட்ட பாக்கியசாலிகள். அதுக்கும் மேல இந்த பிருந்தாவனம் பூமிக்கு ரோமாஞ்சம் கொடுக்கறது போல இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இந்த பசுமாடுகள்லாம் போகும்போது அதுக்கு பின்னாடி போயிண்டே நீ இப்படி சுத்தின்ண்டே இருந்தியே பிரபோ. பொதுவா மாடு மேய்க்கிறான்னா எதுக்குமே வழி இல்லாதவன் தானே மாடு மேய்ப்பான்னு உலகத்துல சொல்லுவா. அந்த மாதிரியான்னா மகாலட்சுமிக்கே இருப்பிடமா இருக்கக்கூடியவன் நீயாச்சே. ஸ்ரீநிகேதனம்னு ஏதோ மாடு மேய்ச்சிண்டு இந்த ஆயர்பாடியில் இருக்கிறதுனால ஒன்றும் இல்லாத வெறும் பயல்னு இந்த கிருஷ்ணன் நினைச்சிடக்கூடாதுன்றதுனால மாடு மேய்க்கக்கூடிய திருவடி தான். ஆனா மகாலட்சுமிக்கே இருப்பிடமா இருக்கக்கூடிய திருவடி. அந்த திருவடிய யாராருக்கெல்லாம் கொடுத்த? நீ மகாபலிக்கு கொடுத்த. ஆனா மகாபலிக்கு ஏதோ ஒரு தடவை தான் கொடுத்த. இங்க பிருந்தாவனத்துல வசிச்சான் அப்படின்றதுனாலேயே அந்த காளியனுக்கு எத்தனை தடவை உன்னுடைய திருவடியை கொடுத்த. பனிபனார்ப்பிதம் கிருஷ்ணா தே பதாம்புஜம். உன்னுடைய திருவடிய மாத்தி 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 அந்த காளியனுக்கு அனுகிரகம் பண்ணது போல கொடுத்தியே. அது எதுக்கு கொடுத்தாருன்னா அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ பிருந்தாவனத்துல வசிச்சுட்டானான். அந்த பிருந்தாவனத்துல வசிச்ச புண்ணியத்தினால அந்த திருவடிய காளியனுக்கு கொடுத்த. அப்பேற்பட்ட பரம பவித்திரமான அந்த திருவடிய எங்க மனசுல கொண்டு வந்து வை. இந்த மனசுல தான காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம்னு 6 விஷயம் இருந்துட்டு பாடாப்படுத்துறது. உன் திருவடியை கொண்டு வந்து எங்க மனசுல வச்சு இந்த கல்மஷத்தை முழுக்க போக்கு அப்படின்றது போல இந்த ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்றார்கள். அடுத்தது 8வது ஸ்லோகத்துல மதுரையாகிரா வல்கு வாக்கியான்னு பகவானுடைய அந்த குரலுக்கு அவன் கூப்பிட மாட்டானான்னு ஏங்குறாளாம். ஏன்னா நீ இப்படி மாடு மேய்ச்சின்னு போகும்போது மாடெல்லாம் ரொம்ப தூரம் போனா கொச்சித் ஆக்வயத்தி பிரீத்தியா கோகோபால மனோக்யான்னு அப்படி பகவான் ஒரு குரலை கொடுத்த உடனே அந்த குரலுடைய இனிமையில மயங்கி அந்த மாடுகள்லாம் திரும்பி ஓடி கிருஷ்ணன் பக்கத்துல ஆலிங்கனம் பண்ணிக்கிறது போல அத்தனை பசுமாடும் வருமே உன்னுடைய குரல்ல. அது மாத்திரமா இந்த கோப குழந்தைகள் கூட போகும்போது அவ கூட சேர்ந்துட்டு பாடிண்டே இதே மாதிரி கோப குழந்தைகிட்டையும் பண்ணுவாராம். அந்த கிருஷ்ணனுடைய குரலை கேட்டு எல்லாரும் ஓடி கிருஷ்ணன் பக்கத்துல இருந்து நான் தான் முன்னாடின்னு கிருஷ்ணன் பக்கத்துல இருப்பேன்னு அதனுடைய குரலை கேட்டு எல்லோரும் மயங்கினார்களே. அப்படி அந்த குரல்
அந்த அமிர்தத்தை எல்லோருக்கும் கொடுத்தியே, எங்களுக்கும் கொடுத்தியே உன்னுடைய குரல்ல. இப்படி நாங்கெல்லாம் கஷ்டப்படும் போது எங்கள்கிட்ட வந்து ஆசையா பேசி எங்க மனசை அபகரிச்சே, அப்பேற்பட்ட உன்னுடைய குரலை இப்ப கொடுக்காம நாங்க தப்பிச்சுன்னு இருக்கோம், எங்களுக்கு உயிர் போவது போல இருக்கு. அப்பேற்பட்ட உன்னுடைய வாக்க வருஷிச்சு எங்களுடைய தாபத்தை போக்கு அப்படின்றது போல இந்த ஸ்லோகத்துல கோபிகைகள் பிரார்த்தனை பண்றார்கள். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் 9வது ஸ்லோகம். தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம். பிரபோ, உன்னை பிரிஞ்சு எங்களால உயிரோட இருக்கவே முடியல. இப்ப வந்தா எங்க உயிரை விட்டுணும் போல தோன்றது, உயிர் விடணும்ல, உயிர் போயிடும் போல இருக்கு. ஆனா நாங்க உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உன்னுடைய கதாமிருதம். நீ அதை பண்ணியே, நீ இப்படி இருந்தியே, நவநீதத்தை திருடினியே, நீ வந்து இப்படி எல்லாம் பிருந்தாவனத்துல சஞ்சாரம் பண்ணியேன்னு இதெல்லாம் ஸ்மரிச்சு 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 எங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறதுனால உன்னுடைய கதைகளை கேட்டுதான் நாங்க உயிரோட இருக்கோம். தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம். இதெல்லாம் வியாசர், நாரதர், பிரம்மனிஷ்டால் இப்படி மகான்கள்லாம் எழுதின உன்னுடைய சரித்திரம். கவிபிரீடிதம். அப்படி அந்த சரித்திரத்தை கேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணும் அப்படின்னா கல்மஷாபகம், மனசுல இருக்கிற அத்தனை கல்மஷத்தையும் போக்கிடுமா. பாபம்னு ஒண்ணு, கல்மஷம்னு ஒண்ணு. பாபம்னா என்னன்னா ஒவ்வொரு பாபத்தையும் தனித்தனியா சொல்லக்கூடியது பாபம். அந்த பாப கூட்டம் சேர்ந்ததுன்னா அதுக்கு கல்மஷம். இப்போ இந்த சுத்தம், இந்த அசுத்தம் இருக்கு, இந்த அசுத்தம் இருக்குன்னு இதை சொன்னா இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட முடியும். ஆனா இப்ப இந்த சென்னை நகரம் இருக்குன்னா அந்த சென்னை நகரத்துல இருக்கிற அத்தனை அசுத்தங்களும் ஒரு இடத்துல வந்து சேர்றதுன்னா அதுலேருந்து கொஞ்சம் ஒரு டம்ளர் எடுத்துட்டு இதுல என்னென்ன அசுத்தம் இருக்குன்னு சொல்ல முடியுமோ? அந்த மாதிரி அத்தனை அசுத்தங்களும் சேர்ந்தது ஒரு இடத்துல எப்படி அது ஒரு மகா அசுத்தமாக இருக்குமோ, அதே போல அத்தனை பாபங்களும் சேர்ந்தது அது மகா பாபமாகி கல்மஷமாக ஆறுது. இந்த பகவானுடைய குணத்தை கேட்டோம்னா என்ன பண்ணோம்னா, வெறும் பாபத்தை மாத்திரம் போக்காதான், ஏதோ ஒவ்வொரு பாபத்தை போய் தேடிண்டு அதை நாசனம் பண்ணாது, நம்ம மனசுல இருக்கிற அந்த பாப கூட்டத்தையே விரட்டி இனிமே பாபம் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணத்தையும் இந்த பகவத்குணம் கொடுத்துருமா. கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதாததம். இப்படி பகவத்குணத்தை கேட்டா என்ன பண்ணும்னா, இந்த உலகத்துல இது ஒரு மருந்து போல. பொதுவா ஒருத்தனுக்கு ஒரு வியாதி வந்ததுன்னா அந்த வியாதி போகிறதுக்கு ஒரு மருந்து கொடுப்பா, தெம்பு வரத்துக்குன்னு இன்னொரு மருந்து கொடுப்பா. இதுதான் உலகத்துல. ஆனா இந்த சம்சாரமாகக்கூடிய இந்த சாகரம் வியாதிக்கு உன்னுடைய பகவத் குணம்தான் வந்து மருந்து. இந்த பகவத்குணம் வந்து இது எப்படின்னா, இது வந்து வியாதியை சரி பண்றதுக்கும் இதான் மருந்து, தெம்பு வரத்துக்கும் இதுதான் மருந்து. அதனால இந்த பகவத்குணத்தை கேட்டா என்னன்னா பாபங்களும் போகும், மங்களங்களும் வந்துருமா. மங்களம்னா எப்படி? பகவத்குணம் கேட்டுட்டு ஆத்துக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்கி எந்துதான் வரும்னா, ஸ்ரவணே சதி மங்களம், கேட்க கேட்க மங்களம் வந்துடும். அதுக்கு மேல உனக்கு பரம பாக்கியம் இருந்தாதான் இதை கேட்கவே முடியும்னு ஸ்ரவண மங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தியே கிருஷ்ணா பூரிதா ஜனா. இது யாருக்கு கிடைக்கும்னா பூரிதா ஜனா, யாரு பாக்கியசாலிகளோ அவளால தான் இந்த பகவத்குணத்தை கேட்க முடியும், இதை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா எல்லாராலையும் கேட்க முடியாது. அப்பேற்பட்ட உன்னுடைய குணங்கள் இருக்கிறதுனால தான் நாங்க இங்க உயிரோட இருக்கோம். அப்பேற்பட்ட நீ எங்களுக்கு வந்து காட்சி கொடுத்து எங்களுடைய தாபத்தை போக்கணும்ன்றது போல இவளுடைய பிரார்த்தனை. கோபிகைகள் பகவான இன்ச்சு பை இன்ச்சு ரசிச்சிருக்கா. இந்த 10வது ஸ்லோகத்துல பகவான் சிரிக்கிறது, பகவான் நடக்கிறது, பகவான் வந்து இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வருது, அவள்கிட்ட பேசுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அதை ரசிச்சதுனால, அதனால எல்லா தாபங்களும் அவளுக்கு போனதுனால பிரகசிதம் பிரிய கிருஷ்ணா பிரேம வீக்ஷணம். நாங்க இப்படி வருத்தப்பட்டு இருக்கும் போது ஆசையா ஒரு பார்வை பார்ப்பலே, அப்படி நீ பார்த்த உடனே எங்களுக்கு எல்லா தாபங்களும் போயிடும்.
வருத்தமா இருக்கும்போது இப்படி வந்து கூப்பிட்டு பேசினுவே, அப்படி நீ பேசும்போது எங்களுக்கு எல்லா தாபத்தையும் போகுமே. இப்படி நாங்க எப்பப்பெல்லாம் வருத்தமா இருப்போமோ அப்பப்பெல்லாம் வந்து எங்களை சரி பண்ணி எங்களுக்கு பரமானந்தத்தை கொடுத்தியே. இப்போ உன்னை பிரிஞ்சு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த சமயத்துல வந்து எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணாம இருக்கியே பிரபு. வந்து சீக்கிரமாக வந்து உன்னுடைய சிரிப்புனாலையும் உன்னுடைய பேச்சினாலையும் எங்களுடைய தாபத்தை போக்கு அப்படின்றது போல பிரார்த்தனை பண்றான். அடுத்ததாக இந்த 11வது ஸ்லோகத்துல சலசி யத் பிரஜாத் கிருஷ்ணாச்சாரயன் பசூன், நீ ஆசையா அந்த மாடெல்லாம் ஓட்டின்னு போவ. ஏன்னா இந்த பூமி ஒரே மாதிரியா இருக்கும். ஒரு இடத்துல முள் இருக்கும், ஒரு இடத்துல கல் இருக்கும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி தானே காட்டுல இருக்கும். அப்படின்னு மாடெல்லாம் நீ மேய்ச்சின்னு போகும்போது நீ உற்சாகமா இந்த குழந்தைகள் கூட போயின்னு இருப்ப. ஆனா உன்னுடைய திருவடி ரொம்ப கோமலமான திருவடி. அந்த திருவடிய நீ அங்கங்க பதிச்சுன்னு போகும்போது அங்கங்க முள்ளு குத்தும், கல்லு குத்தும். அதை குத்தி எப்பயாவது ரத்தம் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்படி நடந்து 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 உன்னுடைய பாதம் முழுக்க செவந்து போயிருக்குமே. அப்படி செவந்து போன உன் பாதத்தை பார்த்தா ஏதோ யாரோ வந்து எங்க ஹிருதயத்துல கீறினது போல இருக்கும். அப்படி இந்த மாடுகள் பின்னாடியும் இந்த கோப குழந்தைகள் பின்னாடியும் நீ இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வருவையே, அப்பேற்பட்ட அந்த திவ்யமான திருவடியோட தரிசனத்தை எங்களுக்கு கொடுன்னு இந்த ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்றான். மேலே இந்த 12வது ஸ்லோகத்துல மாடு மேய்ச்சிட்டு பகவான் திரும்ப வருவாரோ அந்த முகத்தை வர்ணிக்கிறான். தினபரீட்சையே கிருஷ்ணா நீலகுந்தலை வனருகானனம் கிருஷ்ணா பிப்ரதாவிருதம் கனரஜஸ்வலம் கிருஷ்ணா தர்ஷயன் முகு. கார்த்தால கிளம்பும் போது கிளாஸா ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போதே கோபிகைகளை பார்த்து சிரிச்சிட்டு அப்படி அவர் போகும்போது எல்லாரும் வந்து ஆசையா பார்த்துட்டு இருப்பாலாம். கிருஷ்ணம் கலையே சகி சுந்தரம். இந்த கிருஷ்ணனை பாரடி உள்ள வேலை செஞ்சதெல்லாம் போதும், எப்படி இருக்கான் பாரு கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோபிகைகளும் மாத்தி மாத்தி பேசிட்டு அந்த கிருஷ்ணன் போற அழக பாப்பா. அப்படி போயிட்டு திரும்ப எப்போ வருவான் எப்போ வருவான்னு காத்துட்டு இருக்கும்போது மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இப்படி களைப்பா கிருஷ்ணன் வருவாராம். உடம்பெல்லாம் வேர்த்து அந்த கோதூளி பசுமாடனுடைய அழிச்சின்னு போகும்போது அந்த பாதத்திலேருந்து கிளம்பின தூளி முழுக்க உடம்புல படிஞ்சு அந்த பகவானுடைய அந்த கொண்டை கொஞ்சம் கலைஞ்சி போய் அந்த பகவான் சொல்றா இருக்கக்கூடிய கேசங்கள்லாம் அந்த வேர்வையோட சேர்ந்துட்டு நெற்றியில பதிஞ்சு அதுல தூளிலாம் இருந்துட்டு நீ இப்படி வருவியே. அப்படி வரும்போது உன் முகம் எவ்வளோ ஆசையா இருக்கும் தெரியுமா பார்க்கறதுக்கு. போகும்போது கிளாஸா ட்ரெஸ் பண்ணின்னு போகும்போது அது ஒரு அழகு. நீ ரிட்டர்ன் வரும்போது திரும்ப வரும்போது களைப்போட வந்தாலும் கூட அது ஒரு தனி அழகா இருக்குமே பிரபு. அப்படி வந்து நீ களைப்பா இருந்தாலும் கூட உன்னை ஆசையா பார்க்கணும்னு நாங்க வரும்போது உன் கடைக்கண் பார்வையால பார்த்து எங்களை சந்தோஷப்படுத்துவே. அப்பேற்பட்ட பார்வையும் உன் முகத்தையும் எங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு இந்த ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்றோம். அடுத்தது 13வது ஸ்லோகத்துல பிரணத்த காமதம் கிருஷ்ணா பத்மஜார்ச்சிதம் தரணி மண்டனம் கிருஷ்ணா தியேயமாபதி. இந்த உலகத்துல ஆபத்து வரதான் வரும். ஆபத்து நல்லது மாறி மாறி தான் இருக்கும். இந்த உலகத்துல ஆபத்து வரும்போது ஒருத்தர் திருடமா பிடிச்சிக்க வேண்டியது எதுன்னா உன்னுடைய திருவடி. தியேயம் ஆபதி அப்படின்றா. ஆபத்து வரும்போது உன்னுடைய திருவடியை பிடிச்சிட்டு திருட விசுவாசத்தோட ஒருத்தர் மாத்திரம் இருக்க ஆரம்பிச்சிட்டான்னா அந்த ஆபத்துலேருந்து தீர்மானமா வெளில வந்துடலாம். அப்பேற்பட்ட திருவடி உன்னுடைய திருவடி. பிரணத்த காமதம் பத்மஜார்ச்சிதம். அது மாத்திரமா அண்ணா மகாலட்சுமி எப்பயுமே சாஸ்வதமாக மார்பல ஏறி உக்காந்தாலும் மகாலட்சுமிக்கு பகவானுடைய திருவடிக்கு பூஜை பண்றது, பகவானுடைய திருவடி தூளி கிடைக்காதான்னு அந்த தூளியை தேடிட்டு போறது ரொம்ப பிடிக்குமா மகாலட்சுமிக்கு. அந்த மாதிரி மகாலட்சுமி அர்ச்சனை பண்ணக்கூடிய சரணம் பிரணத்த காமஜம் பத்மஜார்ச்சிதம் தரணி மண்டலம் தியேயமாபதி ரமணஸ்தனேஷு அர்ப்பயாதிகன்னு. இந்த காமக்ரோத லோபங்கள்லாம் மனசுல தானே இருக்கு. அந்த மனசுல உன்னுடைய திருவடியை வச்சு எங்களுடைய மனசுல இருக்கிற அத்தனை அஜ்ஞானத்தையும் கல்மஷத்தையும் போக்கு பிரபோ அப்படின்றது போல இந்த ஸ்லோகத்துல கோபிகைகள் பிரார்த்தனை பண்றான். அடுத்ததாக இந்த 14வது ஸ்லோகத்துல சுரத வர்தனம் கிருஷ்ணா சோகநாசனம். நீ இப்படி வேணுகானம் வாசிக்கும் போது உன்னுடைய அந்த கானத்தை அந்த வேணுனுடைய சப்தத்தை கேட்டு நாங்கெல்லாம் எவ்வளவு பரம சந்தோஷம் அடைந்தோம். நாங்க மாத்திரமா இந்த பிருந்தாவனத்துல இருக்கிற அத்தனையும்
அத்தனை விஷயங்களும் அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாத்துக்கும் ரோமாஞ்சம் ஏற்படுவது போல ஒன்று வேணுகானமானது பண்ணினதே. அப்பேற்பட்ட ஒன்று வேணுகானம் நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த வேணுவை எப்பயும் நீ கையில வச்சுட்டு இருக்க. அதுக்கு உன்னுடைய அதராமிர்தத்தை பரிபூர்ணமா கொடுத்து அதை சந்தோஷப்படுத்துற. அந்த அதராமிர்தத்துக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். எங்களுக்கும் அந்த அதராமிர்தத்தை கொடுத்து எங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய தாபத்தை போக்குன்றது போல கோபிகைகள் பகவான்கிட்ட இந்த ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்றா. அடுத்தது இந்த 15வது ஸ்லோகத்துல பகவானுடைய மாடு மேய்ச்சல் வர அழகு. அட்டத்தி யத் பவான் கிருஷ்ணா அன்ஹிகானனம் த்ருட்டிர் காயதே கிருஷ்ணா துவாம பஷ்யதாம். இப்போ கார்த்தால நீ இப்படியே சிரிச்சுண்டே மாடு மேய்ச்சிண்டு போயிடுவ. எங்களை பார்த்துட்டு இப்படி நீ கிளம்பினதுக்கு அப்புறம் எங்க ஆத்துல எங்களுக்கு இருக்கணும்னே தோணாது. உன் கூடயே வந்துட மாட்டோமான்னு இருக்கும். ஆனா அவளுடைய கடமை இருக்கிறதுனால இங்கேயே இருந்துருவோம். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு க்ஷணம் எப்படி இருக்கும்னா ஒரு யுகம் மாதிரி போகும். ஒரு க்ஷணம் போகும். உன்னை பார்க்காம போகமாட்டேங்கிறதே, சமயம் போகமாட்டேங்கிறதே. திருப்பி சாயந்தரம் தானே கிருஷ்ணனை பார்க்க முடியும். கிருஷ்ணன் எப்போ வருவான், சாயந்தரம் எப்போ ஆகும்னு அந்த பகல் முழுக்க ஒரு க்ஷணத்தை யுகம் போல நாங்கள் தள்ளின்னு இருப்போம். அப்படி தள்ளின்னு இருக்கும்போது சலன்னு சப்தம் வரும். அதில் நீ மாடெல்லாம் மேய்ச்சின்னு வந்துடுவ. உன்னை பார்க்கலான்னு ஆசையாக வரும்போது முன் ஸ்லோகத்தில் சொன்னாலும் அந்த மின்னித்தி கேசங்கள்லாம் இந்த தூளியோடு சேர்ந்து முகத்தில் படிஞ்சிருக்கும். உன்னுடைய முகம் நீ ஆசையாக எங்களை பார்ப்ப. அப்படி பகல் முழுக்க உன்னை பார்க்காம இப்போ உன் முகத்தை பார்க்கணும்னு ஆசையா வரும்போது பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா எங்களை அறியாம இந்த கண் மேல இருக்கக்கூடிய இமை அது இப்படி அப்பப்போ அடிக்க ஆரம்பிச்சிருமா. அப்படி இவாளுக்கு என்னன்னா நம்ம பார்க்கும்போது இந்த இமை இப்படி இமை கொட்டுறதுன்னு பேரு. இந்த இமை கொட்டுறது நம்மளுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாவே இருக்காது. எல்லோருக்கும் இந்த உலகத்துல இயற்கையாவே இந்த இமை அந்த கன்றப்ப அடிச்சுட்டே இருக்கும். ஒன்றும் இப்படி கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கும்போது இந்த இமை கொட்டுறது பார்த்தீங்களா, இந்த இமை கொட்டுற நேரம் அவளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இப்படி ஒன்று ஆசையா பார்த்துட்டு இருக்கும்போது அது கண்ணை தன்னறியாம இமை கொட்டுறது ஒன்றும் அந்த இமை கொட்டுற நேரம் உன்னை பார்க்காம இருக்கும். அது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த பிரம்மதேவன் உலகத்தை சிருஷ்டி பண்ணும்போது 4 தலை இருந்தும் அவருக்கு மூளை இல்லாம எதுக்கு இந்த இமையை படைச்சாருன்னே தெரியல. அந்த இமையை இல்லாம இருந்ததுன்னா அந்த நேரத்துல கூட உன்னை பார்த்து நாங்க ரசிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட உன் முகத்தை எங்களுக்கு கொடுன்னு இந்த ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்றா கோபிகைகள். மேல இந்த 16வது ஸ்லோகத்துல உரிமையா பகவானை கூப்பிடுறா, ஹே கிதவா அப்படின்னு. கிதவான்னா இந்த போக்கிரி அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க தமிழ்ல, அந்த மாதிரி. ஹே கிதவா, இப்படி வஞ்சிச்சுட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டியே. நீ உபதேசங்கள்லாம் நல்லா பண்ணின. எங்களுக்கு என்ன உபதேசம் பண்ணேன்னா போய் ஆத்துக்காருக்கு சுசுரூஷை பண்ணணும், குழந்தைகளை சுசுரூஷை பண்ணணும், தர்மத்தை பண்ணணும்னு இப்படி எல்லாம் சுசுரூஷை பண்ணணும்னு சொன்னேன். நாங்க உண்மையில இப்படி உன்னை விட்டு எங்க மனசு போக மாட்டேங்கிறதுன்னு சொல்லி உன்னிடத்துல இப்படி திருடமான பக்தி பண்ணும்போது எங்களுக்கு அனுகிரகம் பண்றது போல பண்ணிட்டு இப்போ எங்க ஆத்து மனுஷாலும் இல்லாதபடிக்கு நீயும் இல்லாதபடிக்கு இங்க இந்த யமுனை கரையில தன்னந்தனியாக எங்களை தப்பிக்கிறது போல விட்டுட்டு போயிட்டியே. ஹே கிதவா, நீ பண்றது நியாயமா? சீக்கிரம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்றது போல இந்த ஸ்லோகத்துல கோபிகைகள் பிரார்த்தனை பண்றா உரிமையோட. இந்த 17வது ஸ்லோகத்துல ரகசிசம் வீதம் கிருஷ்ணா ரிச்சயோதயம். நாங்கெல்லாம் தப்பிச்சுன்னு இருக்கும்போது நீ என்ன பண்ணுவ? தனியா யாருக்கும் தெரியாம எங்கள்கிட்ட ஆசையா பேசி எங்கள்கிட்ட எங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை முழுக்க சரி பண்ணிட்டு போயிடுவ. அதே மாதிரி உன் மார்புல மகாலட்சுமியை வைத்து கொண்டு சாஸ்வதமாக ஸ்ரீவத்சமா இருக்க கொண்டு ஸ்ரீனிவாசனா இருக்க. உன் மார்புல மகாலட்சுமியை வைத்து கொண்டு அப்பேற்பட்ட விஸ்தாரமான மார்பு நாங்க தப்பிக்கும் போதெல்லாம் இப்படி ஆசையா பேசி எங்க மனசை கவர்ந்து நாங்க எப்பப்பெல்லாம் கஷ்டப்படுறோமோ அப்ப யாருக்கும் தெரியாம எங்கள்கிட்ட பேசி எங்க மனசை சரி பண்ணினியே. இப்ப இங்க யாருமே இல்லையே, இந்த யமுனை கரையில தனியா நாங்க திண்டாடின்னு இருக்கோமே. எப்போ கஷ்டப்பட்டாலும் யாருக்கும் தெரியாம ஏதாவது பேசி நீ எங்களை சரி பண்ணிட்டு எங்களுடைய தாபத்தை போக்குற. நீ இப்ப மகா கஷ்டத்துல தப்பிச்சுன்னு இருக்கோமே. இப்போ உன் முகத்தை காண்பிச்சு, உன்னுடைய சரீரத்தை காண்பிச்சு, உன்னுடைய மார்பை காண்பிச்சு எங்களுக்கு பரமானந்தத்தை எப்ப கொடுக்க போற அப்படின்றது போல இந்த ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்றான். கடைசி இந்த 18வது ஸ்லோகத்துல விரஜவனோகசாம் கிருஷ்ணா வியக்திரங்கதே விரஜனஹந்தியலம் கிருஷ்ணா விஸ்வமங்களம். எங்களுக்கு ஒரு மருந்து கொடு அப்படின்றது போல பிரார்த்தனை பண்றா.
நாங்கெல்லாம் விரஜவன உகசம், இந்த விரஜத்துல காட்டுல காட்டுவாசிகள் போறதா நாங்க இருக்கோம். எங்களுக்குன்னு என்ன பெரிய வீடு மாளிகை வஸ்துக்கள் இந்த மாதிரிலாம் கிடையாது. பசுமாடு அவலம்பிச்சு தான் நாங்க இருக்கிறதுனால பசுமாடு எங்க போறதோ அதுக்கு பின்னாடி போயிட்டு மாட்டு வண்டி தான் எங்களுடைய வீடு. ஏதாவது எப்பப்ப குடிசையை போட்டுட்டு இந்த மாதிரி தங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விரஜவாசியா இருக்கக்கூடிய எங்க கூட வந்து தங்கணும்னு தங்கி பரம சௌலபியமாக நீ இருக்கியே. பெரிய ராஜ குடும்பத்திலலாம் பிறக்காதபடிக்கு, உத்தம பிராமண குடும்பத்திலலாம் பிறக்காதபடிக்கு எங்கள்கிட்ட வந்து ஒண்ணுமே தெரியாது. எங்கள்கிட்ட என்ன இருக்கு? புத்தியும் கிடையாது, பணமும் கிடையாது, இப்படி எதுவுமே இல்லாத எங்கள்கிட்ட வந்து பொறுத்து இப்படி சௌலபியமா இருந்து எனக்கு எங்க எல்லோருக்கும் உன் மேல இப்படி ஆசை வருவது போல நீ பண்ணி, எங்களுக்கு உன் மேல ஆசை வருவது போல நீ பண்ணினியே பிரபோ. அப்பேற்பட்ட நீ நாங்கெல்லாம் காட்டுவாசிகள் போல இருக்கோம் இங்க வந்து பிறந்த. நான் எங்களுக்கு என்னன்னா இப்ப உன்னை பிரிஞ்சதுனால எங்களால தாங்க முடியல. மகாவியாதி வந்தது போல இருக்கு. இந்த மகாவியாதிக்கு ஒரே மருந்து என்ன அப்படின்னா உன்னை தரிசனம் பண்றதுதான். உன்னை தரிசனம் பண்ணோம்னா இந்த வியாதி சரியாயிடும். அப்பேற்பட்ட உன்னுடைய தரிசனமா இருக்கக்கூடிய அந்த ஔஷதத்தை கொடுத்து இப்பேற்பட்ட இந்த மகாவியாதி உன்னை பார்க்க முடியாத பிரிஞ்சிருக்கக்கூடிய இந்த பிரிவுன்ற வியாதியிலேருந்து எங்களை காப்பாத்துன்றது போல இந்த கோபிகா கீதம் கிருஷ்ணா தரிசனத்தை கொடு தரிசனத்தை கொடு தரிசனத்தை கொடுன்னு இப்படி ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை. உத்தம பக்தி லட்சணம். அவ எப்படி பகவான்கிட்ட பக்தி பண்றா, அவ எவ்வளவு ஆசை வச்சிருக்கா அப்படின்றது காண்பிக்கிறது போல உயர்ந்த கீதம் கோபிகா கீதம். இந்த கோபிகா கீதத்தை 25 வருஷமாக நானும் எல்லா இடத்துலையும் பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம், திவ்யநாமத்திலையும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இது பரிபூர்ணமாக அர்த்தம் பார்க்கறதுக்கு எனக்கு பாக்கியம். நானே இப்பதான் ஏதோ முக்கியமான ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் பார்த்திருக்கமே தவிர இத பரிபூர்ணமாக அர்த்தம் இப்பதான் எனக்கே பார்க்கக்கூடிய பாக்கியம் உங்களால கிடைச்சது. அதனால ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தத்தை பார்த்து அதை உங்களுக்காக சொல்லும்போது அது நானும் அனுபவிச்சு சொல்லும்போது எனக்கும் பரமானந்தத்தை கொடுக்கறது அந்த உத்தமமான கோபிகா கீதம். அந்த கோபிகா கீதத்தை பிரவச்சனமா கேட்கறதுக்கும் உள்ள பாக்கியம், அந்த கீதத்தை சிரவணத்துக்கு உள்ள பாக்கியம் நம்ம எல்லோருக்கும். மேல கடைசியா ஒரு ஸ்லோகம் தச்சுக சுக்கித்வம் அப்படின்ற ஒரு உயர்ந்த பக்தி லட்சத்தை காண்பிக்கிறது போல, பிரபோ நீ எப்படி வைத்தாலும் நாங்க அதுல சுகமா இருக்கோம். ஆனா ஒண்ணு, எங்க மனசு வருத்தப்படுவது போல நீ சிரமப்படாத. என்ன சொல்றாருன்னா, நீ வந்து ஆசையாதான் உன்னுடைய சரணாரிந்தத்தை வைத்து கொண்டு இந்த காட்டுல எல்லாம் மாடு மேய்ச்சின்னு சஞ்சாரம் பண்ற. எத்தே சுஜாத சரணாம்புருகம் ஸ்தனேஷு பீதாசனி பிரியததீமகி கர்க்கசேஷு. இந்த இந்த புற்கள் மேல அப்புறம் வந்து முள் மேல கல் மேல இப்படி நடந்து போகும்போது உன்னுடைய திருவடியை தானே அங்க அனவரத்தமும் மனசுல தியானம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி கஷ்டப்பட்டு உன்னுடைய திருவடி இப்படி மாடு மேய்ச்சின்னு போகும்போது எங்க மனசு அப்படியே யாரோ கீறுவது போல இருக்கு உன் திருவடியில படக்கூடிய ரணங்கள்லாம். அதனால இப்படி கஷ்டப்பட்டுன்னு நீ போகாத பிரபு. இப்படி கஷ்டப்பட்டுட்டு போகணும்ன்ற அவசியம் இல்லை, சுகமா இரு. உன் திருவடி இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா எங்க மனசு கஷ்டப்படுறது. அப்பேற்பட்ட உயர்ந்த திருவடியை எங்களுக்கு கொடுத்து எங்க மனசுல இருக்கக்கூடிய அத்தனை பாப்பம் கஷ்டம் எல்லாத்தையும் போக்கி எங்களுக்கு பரமானந்தத்தை கொடு என்று இப்படிலாம் சொல்லி, பிரபு உன்னுடைய திருவடி உனக்கு கஷ்டமா இல்லைன்னாலும் அது கஷ்டப்படுறத பார்த்தா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்றது போல ஒரு ஸ்லோகத்தை சொல்லி தத்சுக சுகித்வம்னு பகவான் சுகமா இருந்தா தான் சுகமா இருக்கிறது, பகவானுக்கு கஷ்டமா இருந்தா தான் கஷ்டமா இருக்கிறது, தனக்குன்னு எந்த சங்கல்பமும் இல்லாதபடிக்கு இது உயர்ந்த பக்தி லட்சணம். இதையும் கோபிகைகள் காண்பிக்கிறா. இப்படி அத்தியுதமாக கோபிகா கீதம் பாடி இந்த கோபிகைகள் பிரார்த்தனை பண்றா. மேல பகவான் வருது, அவ கூட ராசலையில பண்ற இந்த சரித்திரங்கள்லாம் அடுத்த அத்தியாயத்துல தான் வருது. நித்தியப்படி சொல்றது போல மறுநாள் பரியந்தும் இந்த கோபிகைகள் கிருஷ்ணர் பார்க்கலையேன்னு வருத்தமா இருக்கக்கூடாதுன்றதுனால தினப்படி இந்த பகவான் வந்துட்டான்றத சொல்றோம். அதே போல இன்னைக்கும் சொல்லிடுவோம். தாசாம் ஆவிரபூத் ஷௌரிஹி ஸ்மயமான முகம்புஜா பீதாம்பரதரஸ்ரக்மி சாக்ஷான் மன்மத மன்மதா. இப்படி மன்மதனாக பகவான் வந்து அங்க வந்து குதிச்சார். ஏன்னா அந்த கோபிகா கீதம் சொல்லிட்டு அப்படியே போயிடக்கூடாது.
அதனால மேலே இந்த பகவான் வந்து கொதிச்சது ராசலீலை பண்றதெல்லாம் அடுத்த அத்தியாயத்துல வருது. உங்களுக்கு சொல்வதற்காக இந்த கோபிகா கீதத்தை பரிபூர்ணமாக பார்க்கறதுக்கு எனக்கும் பாக்கியம். அதை பார்த்து ஸ்லோகம் ஸ்லோகமாக அர்த்தம் தெரிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு பாக்கியம். அப்புறம் நீங்களும் இதை சிரவணம் பண்றீங்க. எத்தனையோ இடத்துல நம்ம கோபிகா கீதம் பாராயணம் பண்ணியிருக்கோம். ஆனா அது அர்த்தத்தோட தெரிஞ்சு பாராயணம் பண்ணும்போது அது தனியா ஆனந்தமா இருக்கும். அதனால உங்களுக்கும் சிரவணம் பண்ணக்கூடிய பாக்கியம் அந்த கிருஷ்ண பரமாத்மாவனால நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நிச்சயமாக பகவத் ஸ்மரண நம்மளை ஸ்மரிச்சிருக்காருன்னு இதுல இருந்து தெரியுது. அதனாலதானே பகவான் வேணுவாத்தியம் வாசிக்கும் போது கோபிகைகளை மனசுல வச்சிருந்தானே இந்த வேணுகானம் வாசிச்சார், கோபிகைகள் வந்தா. அதே போல யாரெல்லாம் இந்த பாகவத பாராயணம் பண்றோமோ, முக்கியமாக இந்த ராசபஞ்சாத்தியாயி யாரெல்லாம் ஸ்ரத்தையா கேட்கிறோமோ, நிச்சயமாக பகவான் நம்மளை ஸ்மரிக்கிறார். அதுதான் வாஸ்தவம். அப்பேற்பட்ட பரம புண்ணியமான கீதம் கோபிகா கீதம். இந்த கோபிகா கீதத்தை மேல எல்லோரும் கறந்து பாராயணம் பண்ணுவோம். अथैकत्रिंशोऽध्यायः गोप्यवोचुः जयति तेऽधिकं कृष्णा जन्मना व्रजः श्रयत इन्दिरा कृष्णा शश्वदत्रहि दयितदृश्यतां कृष्णा दिक्षु तावकाः त्वयि धृता सवः कृष्णा त्वां विचिन्वते शरदुदाशये कृष्णा साधुजात सत्सरसिजोदर कृष्णा श्रीमुषादृशा सुरतनाथ ते कृष्णा अशुल्कदासिकाः वरद निघ्नतो कृष्णा नेह किं वधः विषजलाप्ययात् कृष्णा म्यालराक्षसात् वर्षमारुतात् कृष्णा वैद्युतानलात् वृषमयात्मजात् कृष्णा विश्वतो भयात् ऋषभते वयं कृष्णा रक्षितामुः न खलु गोपिका कृष्णानन्दनो भवान् अखिलदेहिनां कृष्णा अन्तरात्मदृक् विखनसार्थितो कृष्णा विश्वगुप्तये सखवु देवान् कृष्णा सत्वतां कुले विरचिता भयं कृष्णा वृष्णिधुर्यते चरणमीयुषां कृष्णा संसृतेर्भयात् करसरोरुहं कृष्णा कान्तकामदं शिरसि देहिनः कृष्णा श्रीकरग्रहम् व्रजजनार्तिकं कृष्णा वीरयोषितां निजजनस्मय कृष्णा ध्वंसनस्मिता भज सखे भवत्कृष्णा किं करीस्मनो जलरुहाननं कृष्णा चारुदर्शय प्रणतदेहिनां कृष्णा पापकर्षनं तृणचरानुगं कृष्णा श्रीनिकेतनं फनिफनार्पितं कृष्णा ते पदाम्बुजं कृणुकुचेषु नः कृष्णा कृन्धिहृच्छयं मधुरया गिरा कृष्णा वल्गुवाक्यया बुधमनोज्ञया कृष्णा पुष्करीक्षणा विधिकरीरिमा कृष्णा वीरमुह्यती अधरसीधुना आप्याययस्व नः तव कथामृतं कृष्णा तप्तजीवनं कविभिरीडितो कृष्णा कल्मषापहम् श्रवणमङ्गलं कृष्णा श्रीमदाततो
भुवि गृह्णन्ति ते कृष्णा भूरिदा जनाः प्रहसितं प्रिय कृष्णा प्रेमवीक्षणं विहरणं च ते कृष्णा ध्यानमङ्गलम् रगसि संविदो कृष्णा या हृदि स्पृशः कुहकनो मनः कृष्णा क्षोभयन्ति चलसि यद्व्रजात् कृष्णा चारयन् पशून् नளிनसुन्दरो कृष्णा नाचते पदम् शिलतृणाङ्कुरैः कृष्णा सीदतीति नः कलिलतां मनः कृष्णा कान्ता गच्छति दिनपरीक्षये कृष्णा नीलकुन्तलैः वनरुहाननं कृष्णा बिभ्रदावृतम् घनरजस्वलं कृष्णा दर्शयन्मुहुः मनसि न स्मरं कृष्णा वीरयच्छसि प्रणतकामदं कृष्णा पद्मजार्चितं धरणिमण्डनं कृष्णा ध्येयमापदि चरणपङ्कजं कृष्णा शन्तमं च ते रमणनस्तनेषु कृष्णा अर्पयाधिः सुरतवर्धनं कृष्णा शोकनाशनं स्वरितवेणुना कृष्णा सुष्ठुचुम्बितम् इतरराग विस्मारणं नृणां वितरवीरनः कृष्णा ते धरामृतम् अटति यद्भवान् कृष्णा अह्निकाननं त्रुटिर्युगायते कृष्णा त्वामपश्यताम् कुटिलकुन्तलं कृष्णा श्रीमुखं च ते जडवुदीक्षतां कृष्णा पक्ष्मकृदृशाम् पतिसुतान्वय कृष्णा भ्रातृबान्धवान् अतिविलङ्घ्यते अन्त्यच्युतागताः गतिविदस्तव उद्गीतमोहिताः कितवयोषितः कृष्णा कस्त्यजिन्निशि रहसि संविदं कृष्णा हृच्छयोदयं प्रहसिताननं कृष्णा प्रेमवीक्षणम् बृहदुरश्रियो कृष्णा वीक्ष्य धामते मुहुरतिस्पृहा कृष्णा मुह्यते मनः व्रजवनूकसां कृष्णा व्यक्तिरङ्गते वृजिनहन्त्र्यलं कृष्णा विश्वमङ्गलम् त्यजमनाक्षनः कृष्णा त्वत्स्पृहात्मनां स्वजनहृद्रजां कृष्णा इन्निषूदनम् यत्ते सुजात चरणाम्बुरुहो स्तनेषु भीताशनैः प्रियदधीमहि कर्कशेषु तेनाटवीम् अटसि यतथेन किं स्वित् कुर्पादिभिः भ्रमति धीः
भवदायुषां नगा श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे रासक्रीडायां गोपीगीतं नाम 31 गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।